வெல்கம் டு தி ஸ்பெஷல் ப்ரோக்ராம். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே. கண்டுபிடிச்சிருப்பீங்களே, இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஆமாம், எல்லா சில்ட்ரனுக்கும் சூப்பரான மைம் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் இருக்குது, நிறைய டான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன் இந்த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? சூப்பர் கொஸ்டின். நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு நம்மளை மாதிரி சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்பவே இஷ்டம். அதனால அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாவ், சூப்பர். அப்புறம் அவரை இன்னொன்று சொல்லி கூப்பிடுவாங்களே, எப்படி கூப்பிடுவாங்க? சாச்சா நேருன்னு கூப்பிடுவாங்களாம். தமிழ் எப்படி கூப்பிடுவாங்க? நேரு மாமா. இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்ட்டி ப்ரேயர் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கலாமா? ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆமாம், சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? ஆமாம், நம்முடைய இந்திய தேசத்துடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கு குட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டேயாக இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? ஆமாம், உங்களையும் நினச்சி உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டே நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய ஏசப்பாக்கும் உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்குமா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது மட்டும் இல்லை, ஏசப்பா சொல்லியிருக்காங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அதாவது உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட குணம் உடையவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். உங்களை போல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களை ரொம்ப முன்னிறுத்திருக்கிறாங்க, ரொம்ப உங்களை ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா? இன்னைக்குள்ள இந்த ஸ்பெஷல் டேலையும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி வரப்போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்காகவும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு ஜோம் பண்ணிவிடுவோமா? அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த விசேஷித்த இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது அதிக ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். இந்த நாட்களில் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்கப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அதிகமாய் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே உம்மை நேசிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை அறிகிற அறிவில் விருத்தியடைய கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரார்த்தனா, இந்த வருஷத்தோட ப்ராமிஸ் வேர்டு என்னன்னு தெரியுமா? தெரியுமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பாட்டு பாட போகிறோன்னு? எஸ், மேலே மேலே பறப்பேனே. பாடிடலாமா? சோர்ந்து போகாமல் உயர எழும்பிடுவேன்.
குட்டீஸோட ஜாலியாக ஆடினீங்களா? சூப்பர். இப்போ நான் ஒரு ரிடில் கேட்க போகிறேன். ரிடிலா? இப்போ எதுக்கு ரிடில்? இந்த ரிடலுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாதான் அடுத்த பாட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. தன்னிடம் இருந்த கொஞ்சத்தையும் கொடுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெயிட் பண்ணு. அவங்களாம் கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பர். 5 அப்பம் 2 மீன்கள். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டே பண்ணிடலாமா? இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? நீங்களும் ஆடினீங்களா? சூப்பர். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களுக்காகவும், முக்கியமாக நம்ம இந்தியாவில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்காக ரொம்ப பாரத்தோட ப்ரேயர் பண்ண போகிறோம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களோடு சேர்ந்து தான் நம்ம ப்ரே பண்ண போகிறோம். குட்டி பிள்ளைங்களோட ப்ரேயரை எஸ் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் எல்லோரும் பயபக்தியாக இருக்கலாமா? சரி வாங்க ப்ரேயர் பண்ண போகலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம நல்லா ஆடணும், பாடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம மத்தியில் நிறைய டவ் கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பைபிளில் கூட ஒரு வசனம் போட்டிருக்குது, இடைவிடாமல் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்களோட பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணணும்? விசேஷமாக அவரோட ரத்த கோட்டுக்குள்ளே மூடி என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கணும். அதுக்காக இப்போ ஸ்டெஃபி பாப்பா நமக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. பண்ணிடலாமா? பரலோகத்தில் இருக்க நல்ல பிதாவே, ஏசப்பா இந்த நாளை கொடுத்தக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா சிறு பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போகும்போது ஏசப்பா அவங்க கூட இருங்க ஏசப்பா. அவங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க ஏசப்பா. உங்களுடைய சிறகுகளாலே அவங்கள மூடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் ஏசப்பா. சோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் இங்கே போகும்போது வரும்போது ஏசப்பா உங்களுடைய பாதுகாப்பு ஏசப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோத்திரம் பேசி கஷ்டனா தான் ஜெயிக்கணும் நல்ல பிதாவே ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ செகண்ட் பாயிண்ட்காக ப்ரேயர் பண்ணிடலாமா? நிறைய சின்ன பிள்ளைங்க இப்போலாம் என்னது கேட்ஜெட்ஸுக்கெலாம் அடிமையாக இருக்கிறாங்க. என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குது? முக்கியமாக மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க.
எப்போவுமே கேம் விளையாடுறாங்க, விலாக்ஸ் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, நிறைய காரியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய என்னது ஹெல்த் இஷ்யூஸ் வருது, கண்ணில் ப்ராப்ளம்லாம் வருது. அப்படி தானே? அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், விசேஷமாக ப்ரேயர் பண்ணணும். இப்போ நமக்காக ஃபிலோ பாப்பா ப்ரேயர் பண்ண போகிறாங்க. கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுவீங்களா? நீங்கள் யாராவது இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாக இருக்கிறீங்களா? நீங்களும் ஏசப்பா கிட்ட கண்ணை மூடி என்ன பண்ணுங்கள், எனக்கு விடுதலை தாங்கன்னு ப்ரேயர் பண்ணுவீங்களா? சூப்பர். பரலோகத்தில் இருக்குங்க பரமபிதாவே, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பைபிளில் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாக இராதுன்னு போட்டிருக்கு ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு எல்லாம் தகுதியாக இருக்காது ஆண்டவரே. நிறைய சில்ட்ரன்ஸ் ஃபோனுக்கும் நிறைய கேஜெட்ஸ்க்கும் அடிமையாக இருக்காங்க, அவங்க அடிக்டாக இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் அந்த ஃபோன் மொபைல்ஸ் அடிக்டாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் வர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ செகண்ட் பாயிண்ட்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பிள்ளைங்களுக்கு என்னது ஏசப்பா இப்போ விடுதலை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படி தானே? அதுவே ஏசப்பா பண்ண என்னது பெரிய அற்புதம். அதற்காக ஒரு விஷயம் நன்றி சொல்லிடுறீங்களா ஏசப்பாக்கு? வெரி குட். இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்குள்ளே போகலாமா? நிறைய குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க. அவங்களுக்காகலாம் விசேஷமாக ப்ரேயர் பண்ணணும். பைபிளில் போட்டிருக்குது, கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும்னு. ஸோ எல்லா குட்டி பிள்ளைங்களும் என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா? இப்போ நமக்காக ஜெருஷா பாப்பா ப்ரேயர் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கண்ணை மூடுறீங்களா? பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காண்டி நன்றி. நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்வே பட மாட்டாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியணும், அதுக்காண்டி உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஓகே குட்டீஸ், ஏசப்பா இந்த சின்ன ஜெருஷா பாப்பாவோட ப்ரேயரை கேட்டு நிறைய பிள்ளைங்களை கீழ்ப்படி வைக்க போகிறாரு. நீங்களாம் ஹாப்பியா? நீங்களாம் கீழ்ப்படிவீங்களா? சூப்பர். ஓகே குட்டீஸ், இப்போ 4வது பாயிண்ட்குள்ளே போயிடலாமா? இந்த குட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணணும்னா ஜெபத்துலையும் ஸ்பிரிச்சுவலாகவும் பைபிள் வாசிக்கிறதுலையும் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக க்ரோ ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பரலோகத்துலேயும் நிறைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு உண்டாகணும். நிறைய பேரை ஆதாயப்படுத்தணும். ஏசப்பாவோட அன்பை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். பைபிளில் அந்த சின்ன விதை போடப்பட்ட விதை என்ன பண்ணும், அதிகமாக பலன் கொடுக்கும். இந்த வயசுலேயே உங்களுக்கு போடப்படுற விதை என்ன பண்ணணும், வருங்காலத்தில் நிறைய பலன் கொடுக்கணும். அதுக்காக இப்போது ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ப்ரேயர் பண்ணிடலாமா? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, ஏசப்பா இந்த நாளை கொடுத்தக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நிறையா பிள்ளைங்க இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோத் ஆகாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த பிள்ளைங்களாம் க்ரோத் ஆக உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த சில்ட்ரன்ஸும் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா வசனங்கள் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து ஷேர் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் சொல்லித்தர உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுக்குரிய கிருபையும் தாங்கி ஏசப்பா. ஏசப்பா எஸ்பா எல்லாரும் பரலோகத்து வர உதவி செய்யுங்க எஸ்பா. எல்லா சில்ட்ரன்ஸும் எஸ்பா யாரும் பரலோகத்தில் விட்டு போடாமல் இருக்கக்கூடாது எஸ்பா. எல்லோரும் உங்கள் வருகைக்கு வரணும் எஸ்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த 4 குட்டீஸோட சேர்ந்து நீங்கள் இன்னும் ப்ரேயர் பண்ணீங்களா? சூப்பர். ஏசப்பா நம்மளோட ஜெபத்தெல்லாம் கேட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஆமென்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ண போகிறாங்க, பதில் தர போகிறாங்க. குட்டீஸ், நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் அங்கங்கே கற்றுக்கிட்டோம்ல. இப்போ நம்ம இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் ப்ரீஃபாக கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா? வாங்க போகலாம். வெல்கம் டு ஃபேக்ட்ஸ் செஷன். குட்டீஸ், இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். நீங்களாம் ஆர்வமாக இருக்கிறீங்களா கற்றுக்கிறதுக்கு? சூப்பர். இப்போ போயிடலாமா? நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ஏன் இந்த சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோன்னு. யாரால் கொண்டாடுறோம்? ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோட பர்த்டேவை தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடுறோம். அவங்களுக்கு சில்ட்ரன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அதனால இப்போ உள்ள எய்ம்ஸ், ஐஐடி, ஐஐஎம்ன்ற பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட திட்டத்துக்கு கீழே தான் வந்துச்சு. அப்போ அவங்க எவ்வளோ கரிசனையாக இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போது செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, ஏன் நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் டேலாம் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? லீவ் விடுறதுக்கா?
இல்லை இல்லை ஸ்கூலில் சாக்லேட் தரதுக்கா? இல்லை, நம்ம குட்டி பிள்ளைங்க மத்தியில் ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு அவேர்னஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு எஜுகேஷன் பற்றி, அப்புறம் டெவலப்மெண்ட் பற்றி, அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்குள்ள ரைட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அந்த நாளை சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு குறித்து வச்சாங்க. சரி, சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த சில்ட்ரன்ஸ் டே எப்போ என்ன செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியுமா உங்களுக்கு? 1964 தான் சில்ட்ரன்ஸ் டே நம்ம என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே குட்டீஸ், இந்த ஃபேக்ட் செஷன் உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாமா? சூப்பர் குட்டீஸ், இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? சூப்பர், நீங்கள் கேட்காத நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்களா? வெரி குட் குட்டீஸ். இப்போ நம்ம நல்லா பாடணும், ஆடணும். இப்போ நம்மளோட கைக்கு வந்து நேரம் கொடுக்கணும். எஸ், இட்ஸ் கிராஃப்ட் செஷன். வாங்க கிராஃப்ட் செய்யலாமா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிராஃப்ட் செக்ஷன். வாவ் சூப்பர். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோம் பிரதீக்ஷா? இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். சூப்பர். நீங்கள் எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? சூப்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுக்கு என்னெல்லாம் தேவை? இதுக்கு சிசர்ஸ், பேப்பர், கம்லாம் தேவை இல்லையா? ஓகே, இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேப்பரை நம்ம இந்த மாதிரி பேப்பரை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த ரிமைனிங் இருக்கிறத சிசர்ஸால் கட் பண்ணிடணும். இப்போது கீழே வந்து ட்ரையாங்கிளாக நம்ம மடித்த பிறகு எக்ஸஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அது வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணலாம். மறந்துடாதீங்க, சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் மம்மி டாடிக்கு ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் கிடச்சிருச்சு. இதை நம்ம வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஆப்போசிட் சைடில் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போது நம்ம இப்படி இந்த சைடு வழியாக நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம ஜிக்ஸாக ஃபோல்ட் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த ரெண்டு கார்னர்ஸையும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சா? உங்களுக்கு கிடச்சிருச்சா? சூப்பர். இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இந்த ரெண்டு கார்னர்ஸையும் ஒன்றாக்கிட்டு இதை பெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து இப்படி திரும்பியும் வந்து பழைய ஷேப்கே கொண்டு வந்து திரும்பியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மடித்தோம்ல, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து அந்த கோடு தெரியும். அந்த கோடை வச்சு இந்த எண்டை உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். எப்படி தெரியுமா? இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து இந்த பக்கமும் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த சைடுமே அந்த கார்னர் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். வா, உங்களோடதெல்லாம் காட்டுங்க. காட்டு காட்டு.
உங்களுக்குலாம் சூப்பராக வந்துருச்சே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒன் சைடு எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்த இந்த கார்னரையும் நடுவில் ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு திருப்பினோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த மேல் பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இருக்குன்னா பின்னாடி திருப்பி இந்த பக்கம் அப்படியே பின்னாடி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி இந்த சைடு இருக்குல்ல, இதை லேசாக பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்படி பின்னாடி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இப்படி திருப்பிட்டு இந்த பகுதியை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்படி அமுக்கிக்கணும். எல்லோரும் அமுக்கிட்டிங்களா? குட். இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை அப்படியே திருப்பினீங்கன்னா அழகான பட்டர்ஃப்ளை. வாவ், சூப்பராக இருக்குல்ல இந்த பட்டர்ஃப்ளை. உங்களோடதெல்லாம் அழகாக இருக்குது. நீங்களும் சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாமா? நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செஷன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிற செஷன். எஸ், நம்மளோட கேம் செஷன் தான். வாங்க கேம் விளையாட போயிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் செஷன். இந்த குட்டீஸோட என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோம். ஓகே, இப்போ என்ன கேம்னா, இந்த பலூனை உங்கள் 2 காலுக்கும் நடுவில் வச்சு இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக இங்கே கொண்டு வருவோம். இந்த 2 டீமில் எந்த டீம் ஃபர்ஸ்ட் இந்த சைட் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். யார் வின்னர்னு பார்த்துடலாமா? வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ 2 டீமுமே அவங்க பொசிஷனில் வந்து நின்றுட்டாங்க. அவங்க காலுக்கு நடுவில் பலூன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும், உடச்சா அவுட்டு. அதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வராதிங்க, அவுட் ஆயிடுவீங்க. இப்போ ரவுண்ட் 1ல செகண்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. இப்போ ரவுண்ட் 2ல யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போமா? 3 2 1. சீட் பண்ணக்கூடாது. ஓகே குட்டீஸ், இந்த ஃபைனல் ரவுண்ட்ல யார் ஜெயிச்சா? டீம் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டீமும் சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காகவும் கை தட்டிடலாமா? ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். சூப்பரில் எல்லா குட்டீஸ்லாம் சூப்பராக பிரிஸ்காக விளையாண்டாங்களே. நீங்களும் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிப்ளிங்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி கேமில் விளையாடுங்க. ஓகேவா? வாவ், அழகாக பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்குறாங்கல்ல. என்னோடத விட உங்களோடதுலாம் அழகாக இருக்குதே. சூப்பராக பண்ணீங்க நீங்கள். நிறைய குட்டீஸ்க்கு சின்ன வயசுலே டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும்னு கூட ஆசை இருக்கும். இதெல்லாம் ஆகிறதுக்கு, நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஹார்ட் ஒர்க் தான் வேணும். இல்லை ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. இல்லை ரெண்டுமே தேவை. ஆனால் இதோட முக்கியமாக ஒன்று தேவை. அது என்னன்னு நம்ம பாட்டில் பார்த்துடலாமா?
சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்பவும் ரொம்ப ரைட்டு தானுங்க, என் பாட்டு சூப்பரா தாளம் போட்டு கேளுங்க. ஹைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க, இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா நாங்க மாறிடுவோம். உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லையா, நடக்காதுன்னு நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நாங்க செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா. அடடடா, சூப்பராக ஆடிட்டாங்கல்ல. இப்படி தான் பைபிளில் யோசேப்புன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க எந்த எந்த ஸ்டேஜ்லாம் கடந்தாங்களோ அந்தந்த ஸ்டேஜ்லலாம் ஏசப்பா கீழ்ப்படிஞ்சாங்க, ஏசப்பாவை சார்ந்தே இருந்தாங்களாம், ஏசப்பாக்க உண்மையாக இருந்தாங்களாம். அவங்களோட காரியம்லாம் ஜெயமாக இருந்துச்சான். அதே மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது ஏசப்பாவை கீழ்ப்படியணும், ஏசப்பாவை சார்ந்தே எடுக்கணும், ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா பேச்சுக்கும் கீழ்ப்படியணும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணால் என்னாகும்? நம்ம காரியம் ஜெயமாக இருக்கும். இந்த பாட்டில் கேட்ட மாதிரி நம்மளும் செலிப்ரிட்டி ஆகிடலாம். பெலாண்டி சொன்ன ஒவ்வொரு கருத்தும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல்ல. சரி, இப்போ அடுத்து என்னது? இப்போ நம்மளுக்கு மைம், சின்ன பிள்ளைங்க அக்காலாம் வந்து ஒரு அர்த்தமுள்ள மைம் பண்ண போகிறாங்க. நல்லா ஊத்து கவனிங்க.
குட்டீஸ் எல்லாரும் மைம் பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? சூப்பர். நீங்களும் அந்த கதையில் வர்ற மாதிரி உங்களோட டேலண்ட்ஸ் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்காமல் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஏசப்பா மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ரே பண்ணி இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ணலாமா? என்ன குட்டீஸ், எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஓகே, இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல வசனம் வாசிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு குட்டி பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுற ப்ரேயர் டைம்லாம் இருந்ததுல, நீங்களும் என்ன பண்ணணும், டெய்லி உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவங்களே, நீங்களும் நிறைய சின்ன பிள்ளைங்க நம்முடைய இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் டெய்லி என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்குள்ள குட்டி பிள்ளைங்க தான் வருங்கால சந்ததி. அந்த சந்ததி எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததியாய், பாவமற்ற சந்ததியாய், விடுதலையான சந்ததியாய் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஓகே, ஏசப்பாக்கு தேங்க் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பிள்ளைகள் வசனத்தை அறிகிற அறிவில் வளர்க்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க. உம்மை அறிகிற அறிவில் விருத்தியடைய கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தது போல எங்கள் பிள்ளைங்க விருத்தியடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்து வரும் நாட்களில் ஒரு நல்ல பலமுள்ள சந்ததியாய், உமக்காய் பயன்படுகிற சந்ததியாய், கர்த்தர் கரத்தில் உள்ள சந்ததியாய், பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த சந்ததியாய், ஆண்டவரே ஒரு கூட்ட சந்ததியை கர்த்தர் நீர் எழுப்ப போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தின ஒவ்வொருவருக்காக, பணியாற்றின, ஒத்துழைப்பு கொடுத்த, இதில் ஆண்டவரே இரவும் பகலும் உழைத்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Happy Children's Day. உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஆசீர்வாதமாக இருந்ததா? இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பாய்.